Good morning, students. इशारत उत्तरा मौर्य साम्राज्य डेनमार्क है। मौर्य साम्राज्य की विशेषताओं पर प्रकाश डालिए அப்படின்னு கேட்டிருந்தா, भारत में ईशा पूर्व चडी சதாப்தி மேம் சோழக் ராஜ்யதே, அதாவது இந்தியாவில் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் 16 அரசுகள் இருந்தன. उत्तर भारत के 16 राज्यों में மகத் சர்வ பிராசீன் அவர் பிரசித்ததா. வட இந்தியாவில் இருந்து அந்த 16 அரசுகளும் மகதம் 16 அரசுகளில் மகதம் மிக பழமையானது, புகழ்பெற்றதாக விளங்கியது. इसमें शिशुनागर तथा नंद वंश के बाद मौर्य का राज्य बना. மகதத்தில் சிசுநாக வம்சம் மற்றும் இந்த நந்த வம்சம் ஆகியவற்றின் பின்னர் தான் மௌரிய வம்சத்தின் ஆட்சி நிறுவப்பட்டது. மௌரிய சாம்ராஜ்ய கா சாசன் 321-185 பூர்வத கிரகா. இந்த மௌரிய ஆட்சி பேரரசு இருக்கு இல்லையா, பேரரசின் ஆட்சி காலம் கிமு 321 முதல் கிமு 185 வரை இருந்ததா சொல்கிறாங்க. மௌரிய ராஜ்ய கா பிரதம் சாம்ராட் சந்திரகுப்த கா புத்திர பிந்துசார் கா புத்திர அசோக் தா. இந்த மௌரிய அரசின் முதல் பேரரசராக சந்திரகுப்த மௌரியர் இருந்தார். அவருடைய மகன் பிந்துசாரன் அப்புறம் ஆட்சியை ஏற்றார். பிந்துசாரனின் மகன் அசோகர். இது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பகுபி சந்திரகுப்துக்கே சமான் பராக்கிரமிதா, அதாவது அவர் தனது தாத்தா சந்திரகுப்தரை போலவே பராக்கிரமம் மிக்க ஒரு அரசராக திகழ்ந்தார். புஜபல் கே சாத் சாசன் குஷல்தா உனக்கி விசேஷதா தி. இதில் என்னென்ன வலிமையான படைத்திறனுடன் சிறந்த ஒரு ஆட்சி திறனும் மௌரிய அரசர்களின் ஒரு சிறப்பு அம்சமாக இருந்தது. மெகஸ்தனிஸ் கா கிரந்த் इंडिका चाणक्य का ग्रंथ अर्थशास्त्र तथा अशोक के शिलालेखों से मालूम होता है. மௌரிய பேரரசனுடைய ஆட்சி மற்றும் நிர்வாக முறைகள் குறித்து எதில் இருக்குது அப்படின்னா, மெகஸ்தனீஸின் இந்திகா, சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் மற்றும் இந்த அசோக கல்வெட்டுக்கள் மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. கேந்திரிய சர்க்கார் சாம்ராட் சர்வாதிகாரி, அதாவது கேந்திரிய சர்க்கார் சாம்ராட் சர்வாதிகாரி அப்படின்னா மத்திய அரசு அந்த பேரரசருடைய முழு அதிகாரம் பெற்றவர் அப்படிங்கிறது. அதில் சந்திரகுப்து ஏக் மகான் யோக் மாத்திர நகி குஷல் சாசக் பீதா. சந்திரகுப்தர் ஒரு சிறந்த போர் வீரர் மட்டும் அல்ல, திறமையான ஒரு ஆட்சியாளராகவும் இருந்தார். உஸ்கி சாசன் வியவஸ்தா ஹி பூரே மௌரிய வம்ச கோ சுத்ருட் பனாயா. அவரினுடைய சிறப்பான நிர்வாக அமைப்பு முழு மௌரிய வம்சத்தையும் வலிமையாக கொண்டு வந்தது. शासन प्रबंध का प्रधान सम्राट ही था. साम्राज्य का न्यायाधीश சாம்ராட் ஹிதா. அரசின் நிர்வாக பொறுப்பின் உச்சியில் பேரரசர் இருந்தார். அப்போ பேரரசே முழு பேரரசின் முதன்மை நீதிபதியாகவும் அவர் திகழ்ந்தார். உஸ்கே தீன் பிரதான் कर्तव्य दे शासन न्याय और सेना सम्राट के अधिकार अपरिमित दे उसके विचार ही कानून दे. அந்த அவருக்கு 3 முக்கிய கடமை இருந்துச்சு, பொறுப்பு இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஆட்சி நடத்துறது, நீதி அளித்தல் மற்றும் இந்த படைத்தலைமை ஏற்றுக்கொள்வது. பேரரசின் இப்போ அப்படி இந்த பேரரசின் அதிகாரங்கள் அளவற்றவையாக இருந்தது. அவர் சொல்கிறது தான் சட்டமாகவும் கருதப்பட்டது. மந்திரி பரிஷத் இந்த அமைச்சரவை, அமைச்சர் சபை. அது சந்திரகுப்திக்கு சகாயத்துக்கு இல்லையே மந்திரி பரிஷத் தி. அந்த சந்திரகுப்தருக்கு உதவியாக தான் அமைச்சர் சபை
நிறுவப்பட்டிருந்தது. इसमें 12 से लेकर 20 तक मंत्री होते थे. मंत्री परिषद परामर्श देती थी. இதில் வந்து 12 முதல் 20 வரை அமைச்சர்கள் வந்து இருந்தார்கள். राज्य में कार्य प्रारंभ करना, प्रारंभित कार्यों की पूर्ति करना, उनकी वृद्धि करना, कार्यों के लिए साधन चुनाना आदि मंत्रिमंडल का प्रधान कार्य रहा. मंत्री परिषद का सहायता के लिए मंत्री नामक உபசமித் விதி, அதாவது மாநிலத்தில் வந்து புதிய பணியை தொடங்கிய பணியெல்லாம் வந்து நிறைவேற்றுறது, அதை மேம்படுத்துறது, அரசு பணிக்கு தேவையான இந்த வளங்கள்லாம் வந்து சேர்க்கறது, இது போன்ற அமைச்சரவையினுடைய பொறுப்புகளாக இருந்தது. அமைச்சர் வந்து அந்த அமைச்சர் சபைக்கு வந்து துணையாக இந்த மந்திரிகள்லாம் வந்து இந்த உபக்குழு செயல்பட்டது. கேந்திரிய சாசன்கா சங்கடன், அதாவது மத்திய ஆட்சியின் அமைப்பு. शासन की सुविधा के लिए केंद्रीय शासन कई विभागों में बांटा हुआ था. இந்த ஆட்சி சிறப்பாக நடத்துறதுக்கு மத்திய அரசு வந்து பல துறைகளை வந்து பல பல அமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஜின்கே தீர்த்து ககுத்தேதே, இந்த துறைகள் தான் வந்து தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். அமாத்திய பிரத்யேக விபாகக்கே சஞ்சாலன் கர்த்தேதே, இந்த ஒவ்வொரு துறையையும் வந்து அமாத்தியர்கள் வந்து நிர்வாகம் பண்ணாங்க. प्रधान मंत्री एवं पुरोहित से शिक्षा तथा शासन के अन्य भागों का नियंत्रण तथा निरीक्षण किया जाता था. இந்த பிரதம அமைச்சர், அப்புறம் வந்து இந்த புரோகிதர், கல்வி மற்றும் இந்த ஆட்சியின் மற்ற துறைகள்லாம் இருக்கு இல்லையா, ஆகியவற்றின் மீது வந்து கட்டுப்பாடு, இந்த அதனுடைய மேற்பார்வை இதெல்லாம் வந்து அவர் மேற்கொண்டார். समागता राजा राजकरों को ஏக்ரதித் கர்த்தேதே, இந்த சமாகர்த்தர் அரசின் இந்த வரிகளை வந்து சேகரிக்கிற அந்த பொறுப்பில் இருந்தார். சன்னிதாதா கோஷ் மந்திரி தே, இந்த சன்னிதாதர் வந்து கருவூல அமைச்சராக வந்து செயல்பட்டார். சேனா மந்திரி சேனா விபாகக்கா நிரீஷன் கர்த்தேதே, இந்த சேனை அமைச்சர் வந்து படைத்துறையை வந்து மேற்பார்வை செய்தார். யுவராஜ் பி ராஜ்யக்கே கிசி விபாகக்கா சம்பால்தாதா, இந்த யுவராஜர் வந்து அரசின் ஒரு துறையினுடைய பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். ராஜ்ய யா பிராந்திய சர்க்கார் ததா ஸ்தானிய சாசன், அதாவது மாநில மாகாண மற்றும் இந்த நிர்வாகம் பற்றி. शासन की सुविधा की दृष्टि से राज्य कई प्रांतों में बांटा हुआ था, அதாவது ஆட்சியின் வசதிக்காக வந்து பல மாகாணங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருந்தது. கிராம் ஷஷன் காஃபி மகத்துவபூர்ணதா, கிராம நிர்வாகம் வந்து ஒரு முக்கியமானதாக வந்து கருதப்பட்டது. கிராம சபாசே காவோங்கா ஷஷன் கோத்தாதா, அதாவது கிராம சபையின் மூலம் கிராமங்கள் வந்து நிர்வாகம் செய்யப்பட்டது. சடக் புல் ஆதி लोगो बहारी काम கிராம் சபாக்கே ஹாத்மேம் தே, இந்த சாலை பாலம் இதெல்லாம் இது போன்ற இந்த நலப்பணிகளாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிராம சபையினுடைய பொறுப்பில் வந்து இருந்துச்சு. மனோரஞ்சன் கி உஜித் பிரபந்த் கர்த்தீதி, மக்களுடைய வினோத பொழுதுபோக்கு சிறப்பான இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. நகர் சாசன் நகரோமியும் சப் காரியக்கா பிரபந்த் கர்த்தாதா, நகர நிர்வாகம் நகரங்களில் நடைபெறும் அனைத்து பணிகளையும் ஒழுங்குபடுத்தியது. राज्य विभाग, न्याय विभाग, सेना और आरक्षा विभाग, அடுத்தது लोकहितकारी कार्य विभाग के साथ शिल्प कला समिति, विदेशी यात्रा समिति, जनगणना समिति, அடுத்தது वाणिज्य समिति, உதோக் சமிதி ஆதி से भी राज्य की उन्नति की जाती थी. அதாவது இந்த வந்து இது என்ன அப்படின்னா, இந்த வருவாய்த்துறை, நீதித்துறை, படைத்துறை,
அப்புறம் வந்து இந்த மற்றும் காவல்துறை, பொதுநலத்துறை ஆகியவற்றுடன் சேர்ந்து இந்த கைவினை கலைகள் குழு, வெளிநாட்டு பயணக்குழு, அப்புறம் வந்து மக்கள் கணக்கெடுப்பு குழு, வாணிக குழு, தொழில் குழு, இப்படி போன்ற பல குழுக்களும் செயல்பட்டு வந்து இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்தது. मौर्य शासन सब प्रकार से सराहनीय शासन था। सुव्यवस्थित होने के कारण प्रजा सुखी थी. மௌரிய ஆட்சி அனைத்து துறைகளிலும் வந்து ஒரு சிறப்பு மிக்க பாராட்டத்தக்க ஒரு ஆட்சியாக தான் விளங்கியது. அதன் ஒழுங்கமைந்த நிர்வாகத்தின் காரணமாக மக்கள் வந்து ரொம்ப மகிழ்வாக வாழ்ந்து வந்தார்கள். தேஸ் में शांति दी, न्याय व्यवस्था सुदृढ़ दी. நாட்டில் அமைதி நிலவியது, நீதித்துறை வந்து சிறப்பாக இருந்தது. இதுதான் என்னுடையது. இதை நீங்கள் வந்து படிச்சீங்க. தன்யவாத்.